ஃபிஷிங் அட்டாக். ஃபிஷிங் அட்டாக். மிஸ், என்னது சொல்லு ராஜு பையா. மிஸ் ஃபிஷிங்னா கொட்டையில மீன் பிடிக்கிறது. மிஸ், எங்க வீட்டு பின்னால அலூர் இருக்கு மிஸ், நாங்க அதுல மீன் பிடிப்போம். அட்டாக்னா சுறாக்கள் வந்து அட்டாக் பண்ணுதா, அதான் மிஸ் அட்டாக். வாட் யூ ஆன்சர் தட்? என்ன மிஸ்? ஃபிஷிங் அட்டாக்னா உங்களை விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, உங்களை ஆக்ட் பண்றது. அப்படின்னா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சைபர் தாக்குதல். இப்போ நம்மகிட்டலாம் ஃபோன் இருக்குது. நம்மளோட ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், ஐஜி இருக்கும், அப்புறம் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ சைபர்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஃபோனை வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஆக்ட் பண்ணி நம்ம டீட்டெயிலாம் அவங்க எடுத்துக்குவாங்க. அதான் வந்து ஃபிஷிங் அட்டாக். மிஸ், ஆமாவா மிஸ்? அது எப்படி மிஸ் நம்ம ஃபோனை வந்து சைபர் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க? சரியான கேள்வி. உங்களோட ஃபோனுக்கு நார்மல் எஸ்எம்எஸ் இல்லை வாட்ஸ்அப்பு இல்லை ஐஜி உங்கள் ஃபோனுக்கு ஒரு லிங்க்கு மாதிரி ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் வரும்னா ஏதாச்சும் ஒரு லிங்க்கை வந்து அவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாட்ரியில் வந்து ஃபோனு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி லிங்க்கெல்லாம் வந்தால் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. அந்த லிங்க்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஹேக்கருங்காரங்க வந்து உங்களை வந்து உங்கள் டீட்டெயிலை ஃபுல்லாக ஆக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, இப்போவே உன்னோட இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே பூருன்னு சொல்லுவாங்க. அது கீழே ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பானுங்க. அந்த லிங்க்கை நீ கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் வந்து உங்களோட ஃபோன், உங்களோட ஐடியும் உங்களோட பாஸ்வேர்ட் பூந்து உள்ளே பூந்தீங்கன்னா ஹேக்கருங்காரங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களோட ஐஜி வந்து அவங்க ஆக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க நம்மளோட ஃபோனை வந்து மூவ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. கேமரா ஆன் பண்ணி கூட நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபோனை வந்து பார்த்து பத்திரமா பாய்க்கணும். அதனால் சில செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணக்கூடாது. ப்ளூடூத் ஆன் பண்ணக்கூடாது 24 hours. லொக்கேஷன்லாம் 24 hours ஆன் பண்ணவே கூடாது. அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. ஐயோ ஆமாவா? மெசேஜ் வந்துச்சுன்னா நான் அப்படியே அழிச்சிடுவேன். நானும் தான் மிஸ். உங்களுக்கு ஐஜிலையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ அந்த மாரிலாம் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா டக்குன்னு அழிக்கக்கூடாது. நீங்கள் அந்த ப்ரொஃபைலில் போய் நீங்கள் வந்து பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த டீட்டெயிலை வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டு அது கேட்கும், ஏன் வந்து பிளாக் பண்ண, என்ன காரணம், ஸ்கேமரா, இல்லை உனக்கு பிடிக்கலையா, இல்லை யாராச்சும் எதோ சொன்னாங்களா, அந்தமாரி ஒரு டீட்டெயில் வரும். ஸோ அதில் வந்து நீ வந்து கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு அப்புறம் அந்த மெசேஜ் அப்படியே டிலீட் பண்ணிடணும். Do you understand all? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல மிஸ். சரி ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் நாளைக்கு எடுக்கிறேன். பாய்.